Figma டிசைனை Webflow வெப்சைட் டெவலப்மெண்ட்டாக கன்வெர்ட் பண்ணுற இந்த சீரீஸில் நம்ம போன வீடியோவில் அபவுட் செக்ஷன் எப்படி கன்வெர்ட் பண்ணுறதுங்கிறத பற்றி பார்த்தோம். இப்போ சர்வீஸ் செக்ஷனை எப்படி கன்வெர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சர்வீஸ் செக்ஷனோட டிசைனை நம்ம இங்கே அனலைஸ் பண்ணுவோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிசைனில் சர்வீஸ் செக்ஷனை நான் ஜூம் இன் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரிட் ஃபார்மேட்டில் இருக்குது, 3 காலம் 2 ரோ ஃபார்மேட்டில் இருக்குது, மேலே டைட்டில் அண்ட் பட்டனும் இருக்குது. இதில் கிரிட் எலிமெண்ட்டை எப்படி நம்ம ப்ராப்பராக யூஸ் பண்ண போகிறோம், ஒரு பர்டிகுலர் சர்வீஸ் கிரிட்டை முடிச்சதுக்கப்புறமா எப்படி அதை ஈஸியாக ரிப்ளிகேட் பண்ணுறோம் அப்படிங்கிறது இந்த ப்ராசஸ்லேருந்து உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த செக்ஷனோட ஸ்பேசிங்ஸை பார்த்துக்கலாம். இது வந்து 150 அப்படிங்கிறது டாப் அண்ட் பாட்டம் ஸ்பேசிங்ஸில் இருக்குது. இப்போ நம்ம டெவலப்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அபவுட் செக்ஷன் வரைக்கும் நமக்கு முடிச்சிட்டோம். இப்போ நான் மறுபடியும் கண்ட்ரோல் கே ஆர் கமெண்ட் கே கொடுத்துட்டு குயிக் ஃபைண்டில் செக்ஷன்கிறத நான் ஆட் பண்ணிக்கிறேன். அந்த செக்ஷனுக்கு வந்துட்டு சர்வீஸ் செக்ஷன் அப்படிங்கிற மாதிரி பேர் வச்சுக்கிறேன். இந்த சர்வீஸ் செக்ஷனில் பேடிங் வந்துட்டு 150 பிக்சல்ஸ் நம்ம பார்த்தோமா, அதுவும் டாப் அண்ட் பாட்டம். ஓகே, இப்போ நம்ம சர்வீஸ் செக்ஷன் ஆட் பண்ணிட்டோம். யூஸ்வலாக ஒரு செக்ஷன் ஆட் பண்ண உடனே அடுத்து நம்ம பண்ண வேண்டிய வேலை கண்டெய்னர். லெஃப்ட் சைடில் ஒரு எலிமெண்ட் செலக்ட் ஆகிருக்கும்போது அதுக்கு ஒரு கிளாஸ் ஆட் பண்ணணும். அப்படிங்கும்போது கண்ட்ரோல் என்டர் ஆர் கமாண்ட் என்டர் அப்படிங்கறத அடிச்சீங்கன்னா கரெக்டா ஸ்டைல் செலக்டர்ல போய் அந்த கர்சர் இருந்துரும். அப்போ அதுல நம்ம வந்துட்டு கண்டெய்னர் அப்படிங்கறத நம்ம உடனே ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு கீபோர்ட் ஷார்ட்கட் தான். இந்த கீபோர்ட் ஷார்ட்கட்டை நீங்க யூஸ் பண்ணி பழகிட்டீங்கன்னா உங்களால ஈஸியா டக்குன்னு கிளாஸஸ் ஆட் பண்ணிக்க முடியும். ஓகே, இப்போ நம்ம கண்டெய்னர் ஆட் பண்ணிட்டோம். இந்த செக்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா மேல இருக்கிற செக்ஷன் ஒயிட்டா இருக்கு, கீழ இருக்கிற வந்து லைட் கிரேவா இருக்கு. லைட் கிரேங்கிறது நம்ம ஏற்கனவே ஆட் பண்ணிருக்கோம். இப்போ இந்த சர்வீஸ் செக்ஷனை செலக்ட் பண்ணிட்டு இந்த செக்ஷனுக்கு தான் நம்ம பேக்ரவுண்ட் கலர் செட் பண்ணுவோம். இந்த பேக்ரவுண்ட் கலர் செட் பண்ணும்போது லைட் கிரே அப்படிங்கறத சூஸ் பண்ணிக்கிறோம். அப்போ அங்க என்ன கலர் டிசைன்ல இருக்கோ அதே கலர் தான் இங்க நமக்கு பேக்ரவுண்டா செட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணணும்னா கிரிட் ஆட் பண்ணணும். இப்போ ஃபர்ஸ்ட் டைட்டில் ஆட் பண்ணலாம். இப்போ Figma டிசைன்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த டைட்டில் வந்துட்டு H2 ல இருக்கு. அதே மாதிரி ரைட் சைடுல ஒரு பட்டன் இருக்கு. இந்த பட்டன் நம்ம ஏற்கனவே நம்ம ஹீரோ செக்ஷன்ல செகண்டரி பட்டன்ங்கிற கிளாஸ் நேம்ல ஆட் பண்ணிருக்கோம். அதனால இந்த பட்டன் இப்போ ஆட் பண்றது ஈஸி. ஃபர்ஸ்ட் நம்ம இந்த கண்டெய்னர் இருக்குல்ல, கண்டெய்னரை செலக்ட் பண்ணிட்டு நம்ம ஒரு டிவ் ஆட் பண்ணுவோம். அந்த டிவ்ல வந்துட்டு சர்வீஸ் டைட்டில் ஏரியா அப்படிங்கிற மாதிரி பேர் வச்சுக்கிறேன். இந்த சர்வீஸ் டைட்டில் ஏரியால நம்ம இந்த ஃப்ளெக்ஸை ஃபார்மேட் பண்ணுவோம். இது வந்துட்டு பாத்தீங்கன்னா ஸ்பேஸ் பிட்வீன் பாட்டம்ல இருக்கு. அப்புறமா ஒரு கேப் வந்துட்டு இங்க டைட்டில் பட்டனை செலக்ட் பண்ணிக்கிறேன். 703 இருக்கு. இந்த அளவுக்கு நம்ம போட வேணாம். இது வந்து லெஃப்ட் அலைன்மெண்ட்லயே ஒரு ரைட் அலைன்மெண்ட்லயே இருக்கிறனால நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு 15 பிக்சல்ஸ் ஒரு டீசென்ட்டான கேப் கொடுக்கலாம். காரணம் என்னன்னா இது ரெஸ்பான்சிவ் வரும்போது ரெண்டும் ரொம்ப அட்டாச்சரா வராது. அதுக்காக வேண்டிய இந்த 15 பிக்சல்ஸ் கொடுக்குறோம். இப்போ மறுபடியும் டைட்டில் ஆட் பண்ணுவோம். டைட்டில் வந்துட்டு ஹெட்டிங் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஹெட்டிங்ல வந்துட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா H1 ஆட் பண்ணக்கூடாது. இங்க வந்து பாத்தீங்கன்னா H2 தான் இருக்கு. நம்ம இப்போ வெளியே கிளிக் பண்ணிட்டு இந்த H2 ஓட வேல்யூ என்னங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். இதுல 50 பிக்சல்ஸ் நம்ம ஏற்கனவே இதை மாடிஃபை பண்ணிருக்கிறோம் ப்ரீவியஸா, அதனால அந்த டைட்டில் தேவையில்லை. இப்போதைக்கு நம்ம அவர் சர்வீசஸ் அப்படிங்கிற வேர்டை மட்டும் காப்பி பண்ணிட்டு இங்க பேஸ்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த சர்வீஸ் ஏரியாலேயே நம்ம பட்டன் ஆட் பண்ணிக்கலாம். பட்டனுக்கு வந்துட்டு கண்ட்ரோல் என்டர் அடிச்சுட்டு நான் வந்து செகண்டரி பட்டன் அப்படிங்கிற நேம் ஏற்கனவே வச்சிருக்கோம்ல, அந்த நேமை செலக்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா இங்க பட்டனோட டெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா வியூ ஆல் சர்வீசஸ் அப்படிங்கிற டெக்ஸ்ட் இருக்கு. அதை காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்டு இங்க வந்துட்டு டெக்ஸ்ட் டபுள் கிளிக் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, அதே மாதிரி பட்டன் இங்க நமக்கு வந்துருச்சு. இப்போ இது ரெண்டு ஹோவர் பண்ணி பார்ப்போம். பட்டன் வேற அலைன்மெண்ட்ல இருக்கு, டைட்டில் வேற அலைன்மெண்ட்ல இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இது வந்துட்டு இந்த பிங்க் கலர் கிளாஸ்ல நம்ம டாப் ஸ்பேசிங்ஸ் 15 பிக்சல்ஸ் இருக்கு. அதனால அந்த ஒரு அலைன்மெண்ட் மிஸ் மேட்ச் இருக்கு. அது வந்துட்டு 15 பிக்சல்ஸ் நான் 0 பண்ணிக்கிறேன். இப்போ இந்த பாட்டம்ல அலைன் பண்ணிருக்கோம்ல, அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த சென்டர்ல அலைன் பண்ணிக்கலாம். அப்போ இந்த டைட்டிலுக்கு ஈக்குவலா அந்த பட்டன் வந்துடும். அதே மாதிரி இந்த டைட்டிலில் இன்னும் பாட்டம் ஸ்பேஸ் இருக்கு. அதை நான் H2 ல செலக்ட் பண்ணிட்டு இங்க நான் 0 செட் பண்ணிக்கிறேன். அப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த சர்வீஸ் டைட்டில் ஏரியால கரெக்டா அந்த டைட்டிலும் பட்டனும் ஹாரிசான்டலா கரெக்டான அலைன்மெண்ட்ல இருக்கு. இப்போ நெக்ஸ்ட் அடுத்து சர்வீஸ் கிரிட் ஆட் பண்ணலாம். இங்க வந்து டிசைன்ல வந்து பாத்துட்டோம்னா இந்த பிட்வீன்ல இருக்கிற ஸ்பேசஸ் மட்டும் ஒரு வாட்டி கால்குலேட் பண்ணணும். ஹோவர் பண்ணும்போது நான் 50 பிக்சல்ஸ் வருது. அதனால என்ன பண்றேன்னா இப்போ கண்டெய்னர் செலக்ட் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா டிவ் ஆட் பண்ணலாம். இந்த டிவ்ல வந்துட்டு ஏன்னா மார்ஜின் டாப் இருக்குல்ல, அது 50 பிக்சல்ஸ் இருக்குது. அது 50 பிக்சல்ஸ் நம்ம இங்க ஆட் பண்ணிக்கலாம். எம்டி கேப்ஸ்ல போட்டுக்கிறேன். மார்ஜின் டாப் 50 பிக்சல்ஸ் என்டர் பண்ணியாச்சு. இந்த மார்ஜின் டாப் 50 இருக்குல்ல, அதுக்குள்ளேயே நம்ம கிரிட் ஆட் பண்ணலாம். அடுத்து இந்த கிரிட்ல உடனே நம்ம பேர் வைக்கணும். இதுக்கு வந்துட்டு சர்வீஸ் கிரிட் அப்படிங்கிற மாதிரி பேர் வச்சுக்கிறேன். இப்போ 2 காலம் 2 ரோஸ் இருக்குது. நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த காலம் மட்டும் 3 காலமா மாத்திக்கலாம். காரணம் என்னன்னா இங்க 3 காலம் இருக்கு, 2 ரோஸ் இருக்கு. ஓகேவா? அப்போ ரோஸ் ஒன்றும் பண்ண வேண்டாம், காலம் மட்டும் 3 காலமா மாத்திக்கிறேன். ஒவ்வொரு ரோக்கும் ஒவ்வொரு காலத்துக்கும் என்னென்ன டிஃபரன்சஸ் இருக்கு அப்படிங்கறத ஒரு வாட்டி பார்த்துக்கலாம். இப்போ இந்த கிரிட் நான் செலக்ட் பண்ணிட்டு இந்த கிரிட்டை செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கிரிட் நான் ஓவர் பண்றேன். கீழே ஸ்பேசிங்ஸ் பாத்தீங்கன்னா 50 பிக்சல் ஆகும். ரைட் சைடுல இருக்கிற காலம் ஸ்பேசிங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 30 பிக்சல்ஸ் இருக்காங்க. 30 பிக்சல்ஸ் நான் என்ன பண்றேன்னா இந்த அன்லாக் எடுத்துட்டுருங்க. இது 16 பிக்சல்ஸ் இருக்கு. அதில் 30 பிக்சல்ஸா மாத்திக்கிறேன். காலமோட கேப் இப்போ ரோவோட கேப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50 பிக்சல்ஸ் இருக்கு. 50 பிக்சல்ஸ் அளவுக்கு ஏற்கனவே இங்கே ஒரு கண்டென்ட் நம்ம எழுதுறதுனால அதில் இருந்து எக்ஸ்ட்ரா ஸ்பேசிங்ஸ் எல்லாம் எடுத்துக்கும். அதனால நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா இப்போதைக்கு ஒரு 40 பிக்சல்ஸ் அப்படிங்கிற மாதிரி செட் பண்ணிக்கிறேன். ஃபியூச்சரில் ஒரு வேலை இந்த வேல்யூ சேஞ்ச் பண்ணணும், டிசைனோட லுக் லைக் எக்ஸாக்டாக வரல அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே இருக்கிற ஒவ்வொரு சர்வீஸ் கார்டுக்கும் நம்ம ப்ராப்பராக டிவ் ஸ்ட்ரக்சர் செட் பண்ணணும். இப்போ இது ரெண்டு சேர்ந்தது இருக்குல்ல, இமேஜும் இந்த சர்வீஸ் கண்டென்ட்டும் இருக்குல்ல, இந்த சர்வீஸ் கண்டென்ட்டும் சேர்த்து நம்ம சர்வீஸ் கார்டுன்னு ஒரு டிவ் வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா இமேஜுக்கு ஒரு டிவ் ஆகும், கண்டென்ட் கீழே இருக்கிற கண்டென்ட் ஏரியாவுக்கு ஒரு டிவ் ஆகும் வச்சுக்கலாம். இப்போதைக்கு இந்த சர்வீஸ் கிரேடை செலக்ட் பண்ணிட்டு ஒரு டிவ் ஆட் பண்ணிக்கிறேன். அந்த டிவுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா சர்வீஸ் கார்டு அப்படிங்கிற மாதிரி பேர் வச்சுக்கிறேன். இந்த சர்வீஸ் கார்டில் வந்துட்டு பார்த்தோம்னா இன்னொரு டிவ் ஆட் பண்ணலாம். அந்த டிவோட பேரு சர்வீஸ் இமேஜ் விராப் அப்படிங்கிற மாதிரி பேர் வச்சுக்கிறேன். அதுக்கப்புறமா இந்த சர்வீஸ் இமேஜ் விராப் பக்கத்திலேயே சர்வீஸ் கார்டை மறுபடியும் செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிட்டு இன்னொரு டிவ் ஆட் பண்ணலாம். அந்த டிவ் வந்துட்டு சர்வீஸ் கண்டென்ட் விராப் அப்படிங்கிற மாதிரி பேர் வச்சுக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணிருக்கோம், மொத்தம் 3 டிவ் ஆட் பண்ணிருக்கோம். ஒன்று வந்து சர்வீஸ் கார்டு, மேலே இருக்கிற இமேஜுக்கு இமேஜ் விராப், கீழே இருக்கிற கண்டென்ட்டுக்கு கண்டென்ட் விராப்
அப்படிங்கிற மாதிரி 3 டிவ் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ இங்க இருக்கிற ஸ்ட்ரக்சர் நம்மளுக்கு புரிஞ்சது. இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணலாம்னா இமேஜ் wrapஐயும் கண்டென்ட் wrapஐயும் நம்ம கிரியேட் பண்ண ஆரம்பிச்சலாம். ஃபர்ஸ்ட் இமேஜ் wrapஐ செலக்ட் பண்ணிக்கிறேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஹைட் 260 பிக்சல்ஸ் இருக்கு. அதனால இப்போ இந்த இமேஜ் wrapஐ செலக்ட் பண்ணிட்டு ஹைட் இருக்குல்ல, ஹைட்ல 260 பிக்சல்ஸ் இங்க செட் பண்ணிக்கிறேன். அப்போ இந்த ஹைட் வந்துட்டு உங்களுக்கு இங்க பாத்தீங்கன்னா தெரியும் இந்த அளவுக்கு ஹைட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி இங்க சென்டர்ல ஒரு இமேஜ் இருக்குது. அந்த இமேஜையும் நம்ம என்ன பண்ணணும்னா அந்த ஃப்ளெக்ஸ்ல உள்ள என்ன இமேஜ் அப்லோட் பண்ணாலும் அது சென்டர்ல இருக்கிற மாதிரி பாத்துக்கலாம். நெக்ஸ்ட் இந்த இமேஜ் wrapக்கு ஒரு பேடிங் ஸ்பேசஸ் கொடுக்கணும். ஏன்னா இது சென்டர்ல இருக்கிற ஒரு இமேஜ் வந்து தனியா நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுவோம். இது வெளிய இருக்கிற இந்த பேக்ரவுண்ட் ஏரியாவை லீனியர் கிரேடியன்ட்டா செலக்ட் பண்ணிட்டு நம்ம சுத்திலும் ஒரு டீசென்ட்டான ஸ்பேசிங் கொடுத்துக்கலாம். இப்போதைக்கு நான் ஒரு 30 பிக்சல்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேப் கொடுத்து வச்சுக்கிறேன் பேடிங்ல. இப்போ கண்ட்ரோல் ஷிஃப்ட் அப்படின்னு ரெண்டையும் கொடுக்கும்போது உங்களால ஸ்லைட் பண்ணிக்க முடியும். இங்கிருந்து நான் ஸ்லைட் பண்ணும்போது டாப் ரைட் பாட்டம் லெஃப்ட் அப்படிங்கிறது டோட்டல் ஏரியாவுக்கும் ஒரே வேல்யூ செட் ஆயிரும். நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த பேக்ரவுண்ட் கலர் செட் பண்ணலாம். இந்த பேக்ரவுண்ட் கலர் பாத்தீங்கன்னா லீனியர் கிரேடியன்ட்ல இருக்கு. லீனியர் கிரேடியன்ட்ல ஃபர்ஸ்ட் நான் இந்த கலர் இருக்குல்ல ரெண்டுமே 100%ல தான் இருக்கு. அதை நான் காப்பி பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு இந்த பேக்ரவுண்ட்ல பிளஸ் ஐகான் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இங்க கிரேடியன்ட் லுக் வரும். இந்த கிரேடியன்ட் லுக்ல லெஃப்ட் சைடுல வரதுக்கு வந்துட்டு இந்த கலர் ஆகும். ரைட் சைடுல வரது இந்த கலர் காப்பி பண்ணிக்கிறேன். ரைட் சைடுல நான் மறுபடியும் டபுள் கிளிக் பண்ணிட்டு செலக்ட் பண்ணிட்டு சேவ் பண்ணிக்கிறேன். இந்த கலரை நான் என்டர் அடிச்சுக்கிறேன். அப்போ இந்த கலர் செட் ஆயிடுச்சு. இப்போ ரைட் சைடுல இருக்கிற கலர் பாத்தீங்கன்னா எக்ஸாக்ட்டா நம்மளோட பிரைமரி கலர் தான். அதனால பிரைமரி கலரை நான் செட் பண்ணிக்கிறேன். ஏன்னா வேரியபிள்ஸ் எல்லாமே ஒரு ஆர்கனைசரா இருக்கிறதுக்காக வேண்டி அப்படி நான் செட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ லீனியர் கிரேடியன்ட் ஆட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா இந்த பாக்ஸோட ரேடியஸ் பார்க்கலாம். பார்டர் ரேடியஸ் இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஜூம் இன் பாத்தீங்கன்னா ஒரு ரேடியஸ் வருதா, அது வந்து ஒரு 10 பிக்சல்ஸ்ல கொடுத்துருக்காங்க. நம்ம அதே பாக்ஸை செலக்ட் பண்ணிட்டு பார்டர் ரேடியஸ் ஒரு 10 பிக்சல்ஸ் கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ இந்த பார்டர் ரேடியஸும் சேர்த்து அப்ளை பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் இமேஜ் அப்லோட் பண்ணணும். இமேஜை வந்து நம்ம இங்கேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். இந்த ஒரு பர்டிகுலர் இமேஜ் தான் நம்ம எக்ஸாக்டா எடுக்கணும். இது ஹைட் பண்ணி கூட பார்த்துக்கோங்க. இந்த இமேஜ் தான் டோட்டலா ஹைட் ஆகுதா அப்படிங்கிறது. அந்த மாதிரி ஹைட் ஆச்சுன்னா இந்த இமேஜ் தான் டோட்டலா எக்ஸ்போர்ட் பண்ணணும். அதை நான் என்ன பண்ணேன்னா ஒரு 2xல PNG ஃபார்மேட்ல எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிறேன். எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு சர்வீஸ் இமேஜ் 1 அப்படிங்கிற மாதிரி செட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி தான் அடுத்தடுத்த இமேஜ். இந்த இமேஜை செலக்ட் பண்ணிட்டு இந்த குரூப் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஹைட் பண்ணி பாருங்க. ஒரு இமேஜ் தான் இருக்கு. ஆனால் நம்ம இந்த டோட்டல் குரூப்பே தான் எடுக்கணும். இப்போ அதை ஹைட் பண்ணி பார்க்குறேன். இந்த குரூப் தான். அதுக்கப்புறமா PNG 2x ஃபார்மேட்ல எடுத்துக்கிறேன். இப்போ இந்த நேமோடது வந்துட்டு சர்வீஸ் இமேஜ் 2 அப்படிங்கிற மாதிரி 6 இமேஜஸ்க்கு சேர்த்து நான் வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ அந்த 6 இமேஜுமே நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிறோம். கடைசி இமேஜ் 6 பேர் வச்சுட்டு சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ டோட்டலாக இமேஜ் எக்ஸ்போர்ட் ஆயிடுச்சு. இப்போ லீனியர் கிரேடியன்ட் பார்டர் ரேடியஸ் எல்லாம் செட் பண்ணிருக்கோம்ல, இந்த பாக்ஸில் கரெக்டாக இமேஜ் அப்படிங்கிற டேக் ஆட் பண்ணலாம். இந்த இமேஜை செலக்ட் பண்ணிட்டு நம்ம அப்லோட் பண்ணலாம். சர்வீஸ் இமேஜ் 1 எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் அப்லோட் ஆனவொடனே நம்ம இங்கே ஸ்பெசிஃபிக்காக என்ன பண்ணுவோம்னா இவ்வளோ பெருசாக இருக்குது. இது கரெக்டாக நம்ம 2xல எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோம். அதனால கரெக்டாக இந்த இது HIDPI அப்படிங்கிறது செட் பண்ணிக்கிறோம். இப்படி இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணுறதுனால ஹையர் ரெசல்யூஷன் இருக்கிற டிஸ்பிளேஸில் நம்ம அசெட் கிளியராக தெரியும், பிளர்ராக இல்லாமல். ஓகே, இப்போ இந்த இமேஜ் செக்ஷன் முடிச்சிட்டோம். இப்போ அடுத்து வந்து சர்வீஸ் கண்டென்ட் wrap பார்க்கலாம். சர்வீஸ் கண்டென்ட் wrapக்கும் எனக்கும் இடையில என்ன ஸ்பேசிங்ஸ் இருக்கு அப்படிங்கறத ஒரு பார்த்துக்கலாம். அதுக்கு இந்த கண்டென்ட் செலக்ட் பண்ணிட்டு ஆல்ட் பிடிச்சிட்டு இந்த இமேஜை ஹோவர் பண்ணும்போது 30 பிக்சல்ஸ் கேப் அப்படிங்கிறது காமிக்குது. இதுக்கு நான் என்ன பண்றேன்னா சர்வீஸ் கண்டென்ட் wrap நம்ம ஏற்கனவே எழுதிருக்கோம்ல, அதுக்கு மார்ஜின் டாப் வேல்யூ ஒரு 30 பிக்சல்ஸ் நான் கொடுத்துறேன். ஒரு பிட்வீன் ஸ்பேசஸ் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் டைட்டில் ஆட் பண்ணுவோம். இந்த டைட்டில் வந்துட்டு பாத்தீங்கன்னா H3ல இருக்கு. நான் அவுட் சைட்ல கிளிக் பண்ணிட்டு H3 ஓட வேல்யூஸ் நான் பார்த்துக்கிறேன். செமி போல்ட் 26 100% லைன் ஹைட்ல இருக்கு. இப்போ வந்துட்டு நம்ம டைட்டில் ஆட் பண்ணுவோம். அதுக்கு ஹெட்டிங்க்கு வந்துட்டு H3 தான் அங்க இருக்கு. அப்போ H3ங்கிறத செலக்ட் பண்ணிட்டு சர்வீஸ் 1 அப்படிங்கிறது டைட்டில் என்டர் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா இருக்கிற எல்லா டைட்டிலும் H3 டைட்டில் செலக்ட் பண்ணிட்டு மார்ஜின் வேல்யூவை 0 பண்றேன். டாப்ல ஏன்னா டாப் ஸ்பேஸ் ஏற்கனவே நம்ம கொடுத்துட்டோம். அதனால மார்ஜின் டாப் 0 கொடுக்குறேன். செமி போல்டுக்கு பதிலாக போல்டுங்கிறது பார்த்தோம். 26 பார்த்தோம். லைன் ஹைட் வந்துட்டு 1- அப்படிங்கிறது செட் பண்ணிக்கலாம். ஏன்னா 100% இருந்துச்சு. கலரும் செகண்டரி கலர். அதனால இங்க இருக்கிற டார்க் கலரை செகண்டரி கலரா மாத்திக்கிறேன். நெக்ஸ்ட் பேராகிராஃப் ஆட் பண்ணணும். பேசிங்ஸை பார்த்துருவோம். இந்த டைட்டில் இருந்து பேராகிராஃப்க்கு என்ன ஸ்பேசிங்ஸ் அப்படிங்கிறது பார்க்கலாம். ஆல்ட் பிடிச்சிட்டு ஓவர் பண்ணும்போது டைட்டிலுக்கும் பேராகிராஃப்க்கும் 25 பிக்சல்ஸ் இருக்கு. இப்போ இந்த 25 பிக்சல்ஸை ஏற்கனவே 10 பிக்சல்ஸ் வந்துட்டு இந்த ஹெட்டிங்க்கு பாட்டம் ஸ்பேஸ் இருக்கு. அதனால என்ன பண்ணலாம்னா ஒரு டிவ் நம்ம இங்க ஆட் பண்ணுவோம். அந்த டிவ் வந்துட்டு மார்ஜின் டாப் 15 ஆட் பண்ணிக்கிறேன். மார்ஜின் டாப் இங்க 15ங்கிறதையும் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் பேராகிராஃப் ஆட் பண்ணிக்கலாம். இந்த பேராகிராஃபோட வேல்யூஸை இங்க இருந்து நான் காப்பி பண்ணிக்கிறேன். இங்க பேஸ்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் லிங்க் ஆட் பண்ணணும். இதுல வந்து பாத்தீங்கன்னா ரீட் மோர் லிங்க் இருக்கு. இதுக்கு ரெண்டு இடையில இருக்கிற ஸ்பேசிங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 25 பிக்சல்ஸ் இருக்கு. அப்போ நான் என்ன பண்றேன்னா இந்த பேராகிராஃப் சர்வீஸ் கண்டென்ட் wrap செலக்ட் பண்ணிக்கிறேன். அதுல நம்ம லிங்க் பிளாக் ஆட் பண்ணிக்கலாம். லிங்க் பிளாக்ல வந்துட்டு சர்வீஸ் லிங்க் அப்படிங்கறத ஆட் பண்ணிக்கிறேன். டாப் 25 பிக்சல்ஸ் இருந்துச்சு. அதுல நான் மார்ஜின்ல ஆட் பண்ணிக்கிறேன் 25 பிக்சல்ஸ். அப்புறம் ஃப்ளெக்ஸ்ல லெஃப்ட்ல சென்டர்ல இருக்கிற மாதிரி நான் பாத்துக்கிறேன். இதுக்குள்ளேயே நம்ம ஏரோ ஆட் பண்ணுவோம். அதனால ஏரோவோட ஸ்பேசிங்ஸும் ரீட் மோரோட ஸ்பேசிங்ஸும் எவ்வளவு டிஸ்டன்ஸ்னு பார்த்துக்கலாம். ஒரு 16 பிக்சல்ஸ் இருக்கு. நம்ம இங்க ஒரு 15 பிக்சல்ஸ்ங்கிற மாதிரி கேப் விட்டுக்கும். அதே மாதிரி டெக்ஸ்ட் வேல்யூஸையும் ஒரு நம்ம பார்த்துக்கலாம். இப்போ பாடி 16 பிக்சல்ஸ்ல இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா 16 பிக்சல்ஸ் மீடியம் அப்படிங்கிறதுல இருக்கு. அதனால நம்ம இங்க வந்துட்டு என்ன பண்ணலாம்னா இதே சர்வீஸ் லிங்க்ல செமி போல்டு தான் மீடியம். அதனால செமி போல்டும் 16 பிக்சலும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ரெண்டு வேல்யூ ஆட் பண்ணா போதும். நெக்ஸ்ட் டெக்ஸ்ட் பிளாக் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த இதுல செலக்ட் பண்ணிட்டு டெக்ஸ்ட் பிளாக் அப்படிங்கிறதுல ரீட் மோர் இருக்கு. ரீட் மோர் எழுதிக்கிறேன். இப்போ மேல சர்வீஸ் லிங்க்ல நம்ம இது பிரைமரி கலரா செட் பண்ணணும். ஓகே, பிரைமரி கலரா செட் பண்ணிட்டோம். அதே மாதிரி டிசைன்ல பாத்தீங்கன்னா அண்டர்லைன் இல்ல. அதனால இங்க இருந்து அண்டர்லைன் சுத்திக்கிறேன். இப்போ அண்டர்லைன் இங்க வரல. நெக்ஸ்ட் இந்த ரீட் மோர் பக்கத்துல ஒரு ப்ளூ ஏரோ வருது. அந்த ப்ளூ ஏரோ நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணணும். நான் இதை கிளிக் பண்ணிட்டு SVG ஃபார்மேட்ல வேணா எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ப்ளூ ஏரோ அப்படிங்கிற மாதிரி பேர் வச்சுக்கிறேன். இப்போ இந்த இமேஜை இங்க செட் பண்ணுவோம். அதுக்கு நம்ம சர்வீஸ் லிங்கை செலக்ட் பண்ணிட்டு இங்க ஒரு டிவ் ஆட் பண்ணுவோம். அதில் வந்துட்டு பட்டன் ஐகான் அப்படிங்கிற மாதிரி பேர் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் இந்த பட்டன் ஐகானுக்குள்ள நம்ம இமேஜ் ஆட் பண்ணிக்கலாம். இந்த இமேஜ் வந்துட்டு நம்ம ஏற்கனவே எக்ஸ்போர்ட் பண்ண அந்த இமேஜை இம்போர்ட் பண்ணிக்கலாம். இங்க ப்ளூ ஏரோ இருக்கு. அந்த ப்ளூ ஏரோ எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிறேன். அதை
மாதிரி செட் பண்ணிக்கலாம். இது கரெக்டாக இந்த சென்டரில் இருக்கணும். அதனால என்ன பண்ணுறேன்னா இந்த பட்டன் ஏரோ இருக்குல்ல, பட்டன் ஐக்கான், அந்த கிளாஸில் வந்துட்டு ஃப்ளக்ஸில் சென்டர் செட் பண்ணிக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட்டு ஒரு சின்ன ஹோவர் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அனிமேஷன்ஸ் பண்ணுவோம். என்னன்னா பிட்வீன் கேப் இருக்குல்ல, கம்மியாக இருக்கும், ஹோவர் பண்ணும்போது கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், அந்த சர்வீஸ் லிங்க்ல இருக்கிற 15 பிக்சல்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம் கேப். அதாவது ரீட் மோர்ங்கிற டெக்ஸ்ட்டுக்கும் ரைட் சைடில் இருக்கிற ஏரோ இருக்கும். இப்போ அதை வந்து நம்ம பிட்வீன் ஸ்பேசஸ் 10 பிக்சல்ஸ்னு மாற்றிக்கலாம். இதில் சர்வீஸ் லிங்க்ல அந்த ஹோவரில் நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த கேப்பை நம்ம கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுவோம். அது ஒரு 5 பிக்சல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அதாவது 15 பிக்சல்ஸ் அப்படிங்கிற மாதிரி இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். இது ஒரு ஸ்மூத்தாக ஹோவர் ஆகணும்னா நம்ம நார்மலாக என்ன பண்ணுவோம், ட்ரான்ஸ்லேஷன் ஆட் பண்ணுவோம். அந்த ட்ரான்ஸ்லேஷன் நம்ம இப்போ என்ன பண்ணலாம்னா ஸ்பெசிஃபிக்காக இல்லாமல் ஆல் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படிங்கிற மாதிரி செட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஒப்பாசிட்டிக்கு பதிலாக இங்கே இருக்கிற ஆல் ப்ராப்பர்ட்டிஸ் அதே மாதிரி டிஃபால்ட்டாக 200 மில்லி செகண்ட்ஸே நம்ம செட் பண்ணிக்கலாம். இதை நம்ம இப்போ ப்ளே பண்ணி பார்த்தோம்னா நம்ம ஹோவர் பண்ணும்போது லைட்டாக ஒரு ரைட் சைடில் ஒரு மூமெண்ட், ஒரு சின்ன மைக்ரோ இன்ட்ராக்ஷன் மாதிரி. இப்போ எனக்கு தெரிஞ்ச டோட்டலாக நம்ம இந்த கிரிட் முடிச்சிட்டோம். இந்த மாதிரி மல்டிபிளான காலம் ரோஸ் கிரிட் சிஸ்டம் வரும்போது அதில் இருக்கிற எல்லா எலிமெண்ட்டும் ஒரே மாதிரி டிசைனில் இருக்கிற பட்சத்தில் நீங்கள் ஒரு பர்டிகுலர் கிரிட்ல இருக்கிற டிசைனை மட்டும் ஃபர்ஸ்ட் ப்ராப்பராக முடிக்கணும். முடிச்சதுக்கு அப்புறமா அதை டூப்ளிகேட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. இப்படி நீங்கள் பண்ணாமல் எல்லா கிரிட்லையுமே ஒரே டிவ் ஸ்ட்ரக்சர் ஆட் பண்ணிட்டு போனீங்கன்னா நம்ம கிளாஸ் நேம்ஸ் ஏதாவது சின்னதாக சேஞ்ச் பண்ணும்போதும் ஒவ்வொரு தடவையும் அந்த கிரிட்ல போய் நம்ம கிளாஸ் நேம்ஸ் மாற்ற வேண்டியது வரும். அதனால தான் ஒரு கிரிட் ஸ்டைல் ப்ராப்பராக முடிச்சதுக்கு அப்புறமா அதை கிரிட் கார்டு அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஜஸ்ட் பேஸ்ட் தான் பண்ணுறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக எல்லாமே பேஸ்ட் ஆயிடுச்சு. இந்த டிசைனோட லுக் எப்படி இருக்குதோ அதே மாதிரி தான் இந்த ப்ராப்பராக எல்லா அலைன்மெண்ட்டும் சேர்ந்து கரெக்டாக வந்திருக்கு. இப்போ அடுத்து என்ன பண்ணலாம்னா இங்கே இருக்கிற ஒவ்வொரு இமேஜை நம்ம ரீப்ளேஸ் பண்ணணும். இது டபுள் கிளிக் பண்ணிட்டு ரீப்ளேஸ் பண்ணுறேன். ரீப்ளேஸ் பண்ணும்போது இந்த அப்லோட் ஐக்கானை சூஸ் பண்ணிட்டு செகண்ட் சர்வீஸ் இமேஜை நம்ம இம்போர்ட் பண்ணலாம். இம்போர்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன்ஸ் டிசேபிள் இருக்கும், அதை நம்ம மறுபடியும் எனேபிள் பண்ணிக்கலாம். ஒருவேளை இந்த ஆப்ஷன் ஏற்கனவே செலக்டாக இருந்தாலும் நீங்கள் மறுபடியும் டீசெலக்ட் பண்ணிட்டு எனேபிள் பண்ணுங்க. காரணம் என்னன்னா இது ப்ரீவியஸான வேல்யூஸில் அது டிஃபால்ட்டாக செட் ஆயிருக்கும். இப்போ புது இமேஜுக்கு வேற சைஸ் அண்ட் வேற விட்த்தில் இருக்கும். அதனால நம்ம ஒரு தாட்டி டீசெலக்ட் அண்ட் செலக்ட் பண்ணிக்கணும். இப்போ தேர்ட் இமேஜ் அப்லோட் பண்ணலாம். அப்லோட் பண்ணிட்டு இங்கே செட் பண்ணணும். மறுபடியும் நான் டீசெலக்ட் அண்ட் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஃபோர்த் இமேஜ் அப்லோட் பண்ணுறேன். அப்லோட் ஆனோடனே செட் பண்ணணும். மறுபடியும் இந்த வேல்யூவை டீசெலக்ட் அண்ட் செலக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்த நெக்ஸ்ட் இமேஜ் அப்லோட் ஆயிடுச்சு. செலக்ட் அண்ட் டீசெலக்ட். சிக்ஸ்த் இமேஜ் செலக்ட் அண்ட் டீசெலக்ட். ஓகே, டோட்டலாக நம்ம எல்லா இமேஜும் அப்லோட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம அடுத்த சர்வீஸ் டைட்டிலும் நமக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கலாம். இப்போ டிசைனில் 1, 2, 3 அப்படிங்கிறதா இருக்குது. ஒரிஜினலான கண்டென்ட் என்னவோ நீங்கள் அதை ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இப்போ பப்ளிஷ் பண்ணி பார்க்குறேன். ஓகே, இப்போ பப்ளிஷ் ஆயிடுச்சு. இந்த பேஜில் இந்த செக்ஷன் இல்லை. இப்போ நான் ரீலோட் பண்ணுறேன். இப்போ நம்ம சர்வீஸ் செக்ஷன் டோட்டலாக கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம். டைட்டில் ஏரியாவுக்கு செப்பரேட்டாக ஒரு டிவ் போட்டு அதில் லெஃப்ட் சைடில் டைட்டிலும் ரைட் சைடில் பட்டன் ப்ராப்பராக அலைன்மெண்ட் பண்ணோம். அதே பட்டனை நம்ம செகண்டரி கிளாஸ் ப்ரீவியஸாக யூஸ் பண்ண அதே கிளாஸை யூஸ் பண்ணி இந்த பட்டன் வேலையை சிம்பிளாக முடிச்சிட்டோம். சர்வீஸ் கிரிட்ல 3 காலம் 2 row ஆட் பண்ணிட்டு ஒரு கிரிட்டை ப்ராப்பராக நம்ம எல்லா ஸ்டைல் ஸ்ட்ரக்சரையும் முடிச்சுட்டு அதே சர்வீஸ் கார்டு கிரிட்டை நம்ம மல்டிபிள் டைம்ஸ் காப்பி அண்ட் பேஸ்ட் தான் பண்ணோம். ப்ராப்பரான அலைன்மெண்ட்டில் ப்ராப்பரான ஸ்டைலிங் ஸ்ட்ரக்சரில் டிசைனில் எப்படி இருக்கோ அதே மாதிரி இங்கே டெவலப் ஆயிடுச்சு. இந்த வீடியோவில் நம்ம ஃபாலோ பண்ண வெப்ஃப்ளோ எலிமெண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு ப்ராப்பராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. இந்த சீரிஸில் இருக்க அடுத்தடுத்த வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரணும்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. See you in the next video. Thank you.